அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக குறுக்குத்துறை முருகன் கோயில் மழை நீரில் மூழ்கியிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் 50,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் குறுக்குத்துறை பகுதியை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய முருகன் கோவில் கோபுரம் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்து மூழ்கியிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு தற்காலிகமாக செல்ல தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, நேற்றே சொல்லப்பட்டது தென் மாவட்டங்கள்ல முக்கியமான 3 மாவட்டங்கள்ல மழை பெய்யும், அதி கனமழை இருக்கும் அப்படின்னு. குறுக்குத்துறை முருகன் கோயிலே கிட்டத்தட்ட அந்த கோபுரமே தண்ணீரில் மூழ்கி இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடுகள் இருக்கிறதா? குடியிருப்பு வாசிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? தற்போது அங்கு என்ன சூழல் காணப்படுது? திலகவதி, தென் மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. சராசரியாக சுமார் 50,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. தாமிரபரணி ஆற்றில் இந்த குறுக்குத்துறை பகுதியில் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அந்த முருகன் கோவில் என்பது இருக்கிறது. இந்த முருகன் கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் விடாமல் வெளிநாடுகள், வெளிமாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு பக்தர்கள் வருவது வழக்கம். அவ்வாறு பிரசித்தி பெற்ற அந்த முருகன் கோவில் என்பது தற்போது முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், மொழிப்பொழிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கோபுரம் அளவிற்கு தண்ணீரில் கோயிலானது முழுமையாக மூழ்கி இருக்கிறது. அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்து முழுமையாக மூடப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கோவிலுக்கு செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. முழுமையாக சேதத்துக்குள்ளான காரணமாக அந்த பகுதியில் முழுமையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தண்ணீரின் வரத்து என்பது மணிக்கு மணி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் மலையோர பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர் மற்றும் புறநகர் பகுதியிலும் விட்டு விட்டு மழை என்பது பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் ஏற்கனவே ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலை பொதுமக்கள் ஆபத்தான முறையில் யாரும் கரையோரத்துக்கு செல்ல வேண்டாம், குளிக்க வேண்டாம், கால்நடைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை இன்று மாலை வரை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த நீர்வரத்தின் நிலை என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. மேலும் இந்த கோவிலுக்கு தற்காலிகமாக பக்தர்கள் யாரும் செல்லக்கூடாது என கரையின் இரு பக்கங்களும் அங்கு கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதைகள் முழுமையாக தடுக்கப்பட்டு கோயில் நிர்வாகம் சார்பாக பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த திருநெல்வேலி மாநகர் பகுதியில் தான் இந்த தாமிரபரணி பயணிக்கக்கூடிய பகுதி அதிகம் இருக்கிறது. அந்த பயணிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கோயில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் அங்கு இருக்கக்கூடிய கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அப்புறப்படுத்த நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி இணைந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட அந்த மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலங்கள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. உயர்மட்ட பாலங்களிலும் ஆங்காங்கே நின்று பொதுமக்கள் ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுக்கக்கூடிய நிகழ்வு என்பது அரங்கேறுகிறது. ஆகியால் பொதுமக்கள் யாரும் ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுத்தலோ அல்லது நின்று ஆற்றின் தண்ணீரை வேடிக்கை பார்த்தல் போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அதே வெள்ளப்பெருக்கு போன்றுதான் தற்போதும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று மாலைக்குள் படிப்படியாக மழை குறையும் பட்சத்தில் ஆற்றின் நீர் குறையும் அல்லது ஆற்றின் நீர் இன்னும் 1,00,000 கனஅடி அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகத்தால் அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. மேலும் அரசு சார்பாக கவனக்குறைவாக அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் அப்படின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. தொலைக்காட்சி சார்பாகவும் நம்ம அதை தான் வலியுறுத்தி சொல்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். மருதுபாண்டி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.